ஆக்சுவலாக நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, மனிதர்கள் நமக்கு மட்டும்தான் நிறையா எமோஷனல் பாண்டிங் இருக்குது, லவ் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். உயிரினங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் நம்மளை விட ரொம்ப எமோஷ்னலான பாண்டிங் வந்துட்டு உயிரினங்கள்ட்ட இருக்குது. மனிதர்களுக்கும் இருக்குது, கண்டிப்பாக நம்ம அதை மதித்து தான் ஆகணும். ஆனால் உயிரினங்கள்ட்டையும் நிறையா எமோஷ்னலான ஒரு அன்பான பாண்டிங் வந்துட்டு இருக்க தான் செய்யுது. நம்ம எல்லாருக்கும் தெரியுமா, திமிங்கலம் இருக்குல்ல, திமிங்கலம் தன்னோட குட்டியை அந்த அந்த திமிங்கலம் வந்துட்டு சாகிற வரைக்கும் கூட வச்சு, ஒரு ஆண் குட்டி இருக்கு இல்லையா, பெண் குட்டியை வந்துட்டு அது ரீப்ரொடக்ஷன் போயிடும். ஆனால் ஆண் குட்டியை வந்துட்டு அம்மா திமிங்கலம் வந்துட்டு சாகிற வரைக்கும் கூடவே வச்சுக்கும். எத்தனை வயசானாலும் கூடவே வச்சுக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப பயங்கரமாக பாதுகாக்கும். அந்த மாதிரி ரொம்ப எமோஷ்னலான ஒரு பறவை தான் பென்குயின். அதில் குறிப்பாக எம்பரர் பென்குயின், பேரரசர் பென்குயின். இதுக்கு ஏன் பேரரசர் பென்குயின் அப்படின்னு பேர் வச்சாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய சுவாரஸ்யம் தான். ஃபஸ்ட்டு ஒரு நிறையா வகையான பென்குயின்கள் வந்துட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. அதில் ரொம்ப உயரமாக இருக்கிற பென்குயின் வந்து கிங் பென்குயின் அப்படின்னு சொன்னாங்க. அது 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 சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களா. அதுக்கப்புறம் அண்டார்டிகாவில் இந்த ஸ்பீசியஸை பார்த்தோன்னா இது ரொம்ப உயரமாக இருந்திருக்கு. அதாவது 120 சென்டிமீட்டருக்கு மேலே கூட இருந்திருக்கு. 3 அடி வரைக்குமே இது இருந்ததுனால, இது கிங் பென்குயினோட பெருசாக இருக்கிறதுனால இதை வந்துட்டு பேரரசர் பென்குயின் அப்படின்னு வந்துட்டு பேர் வச்சு கூப்பிட்டாங்க. ஆக்சுவலாக அந்த பென்குயின் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அண்டார்டிகா வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி நிலமெல்லாம் இருக்காது. அது வந்துட்டு ஃபுல்லாக பனிப்பாறைகளால் வந்துட்டு நிறைஞ்சிருக்கும். கோடை காலங்களில் பனிப்பாறைகள் வந்துட்டு உருகி கொஞ்சம் தான் லேண்ட் இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய ஸ்பீசியஸ் ஒவ்வொன்றுமே பயங்கரமான வாழ்க்கை முறைகளை வந்துட்டு கொண்டிருக்கும். சவால் நிறைந்த ஒரு வாழ்க்கை. ஏன்னா கிளைமேட்டு, ஃபுட்டு எல்லாமே பயங்கரமான ஒரு விஷயம்தான். அப்படி இருக்கையில் இந்த பேரரசர் பென்குயின் வந்துட்டு கிட்டத்தட்ட கூட்டமாக காலனியாக வந்துட்டு வாழும். ஒரு கோட்டில் 2 லட்சம் பென்குயின்கள் இருக்கிற வரைக்குமே கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்படி இருக்கையில் இந்த பென்குயின் வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, மேக்ஸிமம் வந்துட்டு அசைவ உண்ணி தான். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நண்டு, அப்புறம் வந்துட்டு மீன், இதை வந்துட்டு நல்லா கடலுக்குள்ளே டைவ் பண்ணி கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர்லேருந்து வரைக்கும் டைவ் பண்ணி, இல்லை 30 நிமிஷம் வரைக்கும் இது வந்து மூச்சை பிடிச்சிக்கிட்டு டைவ் பண்ணி தான் வந்துட்டு, அதாவது கடலுக்குள்ளே முங்கி தான் வெளியில் வந்து சாப்பிடும். அப்படி இருக்கிற இந்த பென்குயின் வந்துட்டு முட்டை போடுறதுக்கு, அதாவது இனப்பெருக்கம் ரீப்ரொடக்ஷன் செய்கிறதுக்கு குளிர்காலங்களை தான் வந்துட்டு தேர்ந்தெடுக்கும். அதாவது மே, ஜூன் இந்த டைம் இருக்கு இல்லையா, இதை தான் வந்துட்டு இனப்பெருக்கத்துக்காக வந்துட்டு தீர்மானிக்கும். ஏன் அப்படின்னா, குஞ்சு வந்துட்டு குளிர்காலத்தில் அது வந்துட்டு முட்டை வச்சிச்சு அப்படின்னா அது குஞ்சு பிரித்து கொஞ்சம் வளர்ந்து கோடை காலத்தில் கொஞ்சம் பெருசாகும். அந்த நேரத்தில் வெயில் வந்துட்டு வர்றதுனால, அண்டார்டிகாவில் வெயில் வர்றதுனால பனிப்பாறைகள் வந்துட்டு அதிகமாக விழுறதுனால கடலுடைய அளவு வந்துட்டு கொஞ்சம் பெருசாயிரும். தண்ணி உருகுனால அளவு பெருசாயிரும். ரொம்ப குளிர்காலத்தில் வந்துட்டு கிட்டத்தட்ட -40 டிகிரி 30 டிகிரி வந்துட்டு பயங்கர குளிராக தான் இருக்கும். ஆனால் இதில் ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா, இது வந்துட்டு கரை ஒட்டி தான் இது உணவுக்கு இருக்கிறது தான். ஆனால் கரை ஒட்டி இதால் வந்துட்டு என்ன பண்ண முடியாதுன்னா, முட்டை போட முடியாது. ஏன் அப்படின்னா, அடிக்கடி அந்த ஒரு அதிகமான புயல், எப்போ வேணாலும் பனிப்பாறைகள் வந்துட்டு உடையலாம். அதனால அந்த குஞ்சுகளுக்கு அந்த முட்டைகளுக்கு ஆபத்துனால இது என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு மெயின் லேண்டுக்கு, கரையிலிருந்து மெயின் லேண்டுக்கு வந்துட்டு நடந்து போகிறதுக்கு வந்துட்டு கிளம்பும். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா அது ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் யூடியூப்பில் கூட பார்க்கலாம். 2 பென்குயினாக நடந்து போகும். 2 பென்குயினாக அப்படியே நடந்து வரிசையாக கிட்டத்தட்ட நீங்கள் நான் சொன்ன மாதிரி 1000, 2000, லட்சம் பென்குயின் வந்துட்டு 2 நடந்து போனால் எப்படி இருக்கும், எவ்வளோ அழகாக இருக்கும். அது மாதிரி போகும். பள்ளமான பகுதியில் நடந்து போகாது, அப்படியே வயிற்ற வச்சுக்கிட்டு அப்படியே அழகாக தவழ்ந்து வந்துட்டு போகும். இது மாதிரி மெயின்லேண்டுக்கு எவ்வளோ தூரம் தெரியுமா போகும்? கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் தூரம். 200 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் மெயின்லேண்டுக்கு போயிட்டு இந்த பென்குயின் வந்துட்டு முட்டை போடுறதுக்காக தயாராகும். பென்குயின் வந்துட்டு ஒரு ஆண் வந்துட்டு ஒரு பெண்ணோட மட்டும்தான் வாழும். அந்த ஒரு சீசனுக்கு ஒரு ஆண் வந்துட்டு ஒரு பெண்ணோட மட்டும்தான் வாழும். இதெல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா, முட்டை போட்டுறதுக்காக அப்படியே வரிசையாக வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி சுற்றி ஒரு வகையான சாங் வந்துட்டு அது வந்துட்டு ஒரு சாங் பாடும். இன்னொரு விஷயம் இதில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, எல்லா பென்குயினுமே ஒரே சாங்கை பாடும். அதாவது ஒரே மாதிரியான சாங்கை பாடாது, ஒவ்வொன்றும் தனித்தனி வகையான சாங்கை வந்துட்டு பாடும். இதில் ஈர்க்கப்பட்ட பென்குயின்ல ஆண் பென்குயின் வந்துட்டு ஈர்க்கப்பட்டு, சரி இவங்களோட நம்ம வந்துட்டு வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி இது 2 வந்துட்டு ஒரே மாதிரியான சாங்கை வந்துட்டு பாடும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் வந்துட்டு ஒரு ட்விஸ்ட் இருக்குது, ஓகேவா? இப்படி வந்துட்டு சாங் பாடினதுக்கப்புறம் 2 வந்துட்டு சேர்ந்து பென்குயின் இருக்கு இல்லையா, பென்குயின் வந்துட்டு ஒரே ஒரு முட்டை தான் இடும். எத்தனை முட்டை? ஒரே ஒரு முட்டை தான் வந்துட்டு இடும். இப்போ என்னன்னா, இப்போ 200 கிலோமீட்டர் நடந்து வந்தது இல்லாமல் இது முட்டை விடுறதுக்காக அந்த பென்குயின் என்ன பண்ணியிருக்கோம், பென்குயின் நிறைய எனர்ஜி வந்துட்டு வேஸ்ட் பண்ணியிருக்கோம். நிறையா செலவு பண்ணியிருக்கனால என்ன ஆயிரும் அப்படின்னா, அது வந்துட்டு அதுக்கு உடனே என்ன தேவைப்படும் அப்படின்னா, ஃபுட்டு வந்துட்டு தேவைப்படும். ஸோ இதால் என்ன பண்ண முடியாதுன்னா, இந்த முட்டையை வந்துட்டு அடைக்காக்க முடியாது. இன்னொரு விஷயம், முட்டை வந்துட்டு கிட்டத்தட்ட 30 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே தான் வந்துட்டு இருந்தால் தான் முட்டை வந்துட்டு அடக்காக்க முடியும். ஆனால் அண்டார்டிகாவில் குளிர் வந்துட்டு ரொம்ப அதிகம், அது வந்துட்டு மைனஸில் இருக்குது. ஸோ முட்டையை வந்துட்டு போட்டதுக்கு அப்புறம் உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆண் பென்குயின் வந்துட்டு கொடுக்கணும். ஏன்னா ஆண் பென்குயின் தான், அதாவது ஆண் எம்பரர் பென்குயின் தான் அடக்காக்கும். அது வயிற்றுல வந்துட்டு ஒரு பை இருக்கும். அந்த பையில் வந்துட்டு அந்த முட்டையை வச்சுட்டு ஆண் பென்குயின் தான் வந்துட்டு அடக்காக்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னா, மூக்கால பென்குயின் வந்துட்டு தள்ளும்.
அதாவது ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ள என்ன பண்ணணும், அந்த முட்டையை எடுத்து அது வயிற்றுக்குள்ளே வச்சுக்கணும். இல்லைன்னா என்ன ஆகிடும்னா அந்த முட்டை வந்துட்டு ஃப்ரீஸ் ஆயிடும். அப்படி தள்ளையில் சில முட்டை வந்துட்டு வலிக்கிட்டு வந்து என்ன ஆயிரும், உடஞ்சிரும். ஆனால் எத்தனை முட்டை போடும், ஒரு முட்டை தான் போடும். அடுத்த சீசன் வரைக்கும் அது காத்துட்டு இருக்கணும். அப்படிங்கையில் ரொம்ப கவனமாக இதை வந்துட்டு செய்யும். இதுலேயும் நிறைய எரர்லாம் நடக்கும். அப்படி அந்த செகண்டில் வந்துட்டு கொடுத்த வாக்கில் முட்டையை வந்துட்டு என்ன பண்ணோம்னா ஆண் பெண்குயின் வந்துட்டு வயிற்றுக்குள்ளே வச்சுக்கும். அதாவது அது வயிற்றுல ஒரு பை இருக்கும், அந்த பவுச்சுக்குள்ளே வந்துட்டு அது வச்சுக்கும். பெண் பெண்குயின் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, எங்கே போகணும் சாப்பாட்டுக்கு, கடலுக்கு போகணும். கடலில் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, 200 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ பெண் பெண்குயின்லாம் என்ன பண்ணும், அதாவது அம்மா பெண்குயின் நம்ம வச்சுக்கோமே, அம்மா பெண்குயின்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, அப்பா பெண்குயின்ட்ட வந்துட்டு முட்டையை கொடுத்துட்டு எல்லாம் நடந்து கடலுக்கு வந்துட்டு போயிடும். கடலுக்கு போயிட்டு கிட்டத்தட்ட இது சாப்பிட்டு இது உடம்புல வந்துட்டு எனர்ஜிலாம் தேர்த்தி வர்றதுக்கு 4 மாதம் ஆகும். எத்தனை மாதம் ஆகும், 4 மாதம் ஆகும். இப்போ என்ன பண்ணணும்னா அந்த ஆண் பெண்குயின் வந்துட்டு முட்டையை வயிற்றுல வாங்கிட்டு, இன்னொரு விஷயம், இந்த ஆண் பெண்குயின் வந்துட்டு எங்கேயும் நடந்து போக முடியாது. ஏன்னா முட்டையை வயிற்றுக்குள்ளே வச்சிருக்கு. கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் கீழே விழுந்துச்சுன்னா ஃப்ரீஸ் ஆயிரும், உடஞ்சிரும். அதனால தன் காலுக்கு மேலே, நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தெரியும், தான் காலுக்கு மேலே ஒரு பை இருக்கும், அதில் வச்சுக்கிட்டு அப்படியே நிற்கும். அப்படியே ஒரு ஹீட்டை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு அப்படியே நிற்கும். அது கால் வந்துட்டு பனியில் ஒட்டாமல் இருக்கிற மாதிரி சின்ன சின்ன முள் மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி இந்த இப்படியே ஆடிக்கிட்டு தான் அது வந்துட்டு அப்படியே நிற்கும். பார்த்தீங்க அப்படின்னா அது ஹீட்டை வந்துட்டு தான் உடம்புல வச்சுக்கிறதுக்காக என்ன பண்ணும் அப்படின்னா, ஆண் பெண்குயின் எல்லாமே சேர்ந்து நிற்கும். இப்போ நம்ம எல்லாருமே கூட்டமாக நின்னோம்னா ஒரு மாதிரி ஹீட் இருக்கும்ல, அந்த மாதிரி வந்துட்டு எல்லாம் சேர்ந்து வயிற்றுல, அப்பா பெண்குயின் வந்துட்டு வயிற்றுல முட்டையை வச்சுட்டு அப்படியே நிற்கும். கிட்டத்தட்ட 40 நாள் கழிச்சு தான் குஞ்சு பொரிக்கும். எத்தனை நாள், 40 நாளைக்கு அந்த பெண்குயின் எங்கேயுமே நடந்து போகாது, சாப்பிடாது. என்ன பண்ணாது, சாப்பிடாது. தான் உடம்புல சேர்த்து வச்சிருக்கக்கூடிய கொழுப்பு இதை வச்சு தான் அது வந்துட்டு அப்படியே வந்துட்டு நின்றுக்கிட்டே இருக்கும். அது 40-45 நாளைக்கு அப்புறம் என்ன பண்ணும், குஞ்சு பொரிக்கும். குஞ்சு பொரிச்சாலும் அதை என்ன பண்ணிட முடியாது, வெளியில் வந்துட்டு விட்டுற முடியாது. ஏன்னா வெளியில் கடுமையான குளிர். அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் வேகத்தில், 100 கிலோமீட்டருக்கு வேகத்தில் வந்துட்டு பனிப்புயல் வந்துட்டு அடிக்கும். இதில் அந்த ஆண் பெண்கள்லாம் ரொம்ப சிரமப்பட்டு ரொம்ப நிற்கும். இதில் நிறையா சாகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, உலகத்திலேயே 2 பறவை தான் பால் கொடுக்கும். ஒன்று வந்துட்டு மரகத புறா, இன்னொன்று வந்துட்டு எம்பரர் பெண்குயின். பால்னா இது வந்துட்டு மார்பில் நம்மள மாதிரி பால் ஊட்டியாக கொடுக்காது. இது தொண்டையில் தான் வந்துட்டு அந்த பால் வந்துட்டு சுரக்கும். இது எதுல இருந்து சுரக்கும் அப்படின்னா, தான் உடம்புல வச்சிருந்துச்சு இல்லையா, அந்த கொழுப்பு, புரோட்டீன் இதில் தான் வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா சுரக்கும். சுரந்து அந்த 40 நாளைக்கு அப்புறம் குஞ்சு பொரிச்சிடும் இல்லையா, அதுக்கப்புறம் அது வந்துட்டு அந்த தொண்டை வழியாக வந்துட்டு அந்த குஞ்சுகளுக்கு வந்துட்டு வாயில் வச்சு பால் வந்துட்டு அந்த பால் மாதிரி ஒரு திரவத்தை வந்துட்டு கொடுக்கும். அதை வச்சு தான் அந்த வயிற்றுக்குள்ளேயே, அப்பாவுடைய வயிற்றுக்குள்ளே, யார் வயிற்றுக்குள்ளே, அப்பாவுடைய வயிற்றுக்குள்ளே அந்த குஞ்சு வந்துட்டு வளர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது வெளியில் வந்து அது உணவு தேடி சர்வைவல் ஆகிறதுக்கான அளவு வரைக்கும் இருக்கும். இதுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 4 மாதம் வரைக்குமே டைம் ஆகும். இப்போ தான் என்ன பண்ணால் கடலுக்கு போயிருக்குல்ல பெண்குயின், அதெல்லாம் வந்துட்டு சாப்பிட்டு நல்லா உடம்புல வந்துட்டு நல்லா இது பண்ணுறதுக்கப்புறம் இந்த 4 மாதத்துலேயே உங்களுக்கு வந்துட்டு என்ன ஆகிடும், கோடை வந்துடும். கோடை வந்தோன்னா லேண்ட் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இதாகி கடல் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே பரப்பு ஏற்பட ஆரம்பிக்கும். அங்கேருந்து வந்து பெண்குயின்லாம் எல்லாரும் நடந்து வந்து இவங்க எங்கே விட்டுட்டு போனாங்களோ அங்கே வந்து பார்க்கையில் இந்த பெண்குயின்லாம் தான் உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்பையும் புரோட்டீனையும் வந்துட்டு இழந்ததுனால அப்படியே ஒல்லியாகி உருகி போய் ஆளே அடையாளம் தெரியாத மாதிரி நிற்கும். இப்போ நம்மளே சொல்லுவோம்ல, என்னடா அப்படி உருகி போயிட்டு ஆளே அடையாளம் தெரியல அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒல்லியாகி உருகியாகி நிறைய ஆண் பெண்குயின் வந்துட்டு வயிற்றுல வந்துட்டு குஞ்சு வச்சுட்டு நிற்கும். பெண்குயினுக்கு வந்துட்டு பெண்குயினுக்கு, அம்மா பெண்குயினுக்கு என்ன தெரியாதுன்னா அடையாளமே தெரியாது. அப்போ என்ன பண்ணுவோம், கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்ணும், ஆமாம் பாட்டு பாடும். அதுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு சாங் இருக்கும்ல, அதை வந்துட்டு பாடும். அதை பாடையில் இதுவும் என்ன பண்ணும், ரியாக்ட் பண்ணும். அது பாடுதலில் என்ன பண்ணும், நான் தான் அவங்க வீட்டுக்காரி, இதுதான் நம்ம பாப்பா, நம்ம குழந்தை அப்படின்னு ரியாக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த அம்மா பெண்குயின், அதாவது அந்த மனைவி பெண்குயின் வந்துட்டு என்ன பண்ணும்னா, அது குஞ்சை வாங்கி இது வச்சுக்கிட்டதுக்கப்புறம் அப்பா பெண்குயின் என்ன பண்ணும், கடலுக்கு போய் நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பும். அப்போ அதுக்கப்புறம் அது சாப்பிட போகும். அதுக்கப்புறம் 2 பெண்குயினும் சேர்ந்து அந்த ஒரே ஒரு பெண்குயினை வந்துட்டு வளர்த்து வந்துட்டு உருவாக்கும். இது ஏன்னா அங்கே வந்துட்டு பயங்கர காலநிலை மாற்றம் வந்துட்டு ரொம்ப காலநிலை மாற்றம் கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய கிளைமேட் சேஞ்ச் வந்துட்டு ரொம்ப இருக்கிறதுனால ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஆனால் இவ்வளோ கஷ்டப்பட்டு நிறையா உயிரினங்கள் வந்துட்டு தன்னோட குட்டியை வந்துட்டு சர்வே பண்ணுறதுக்கு, ஃபுட்டுக்கு சர்வே பண்ணுறதுக்கு போராடிக்கிட்டே இருக்கு. ஆனால் இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நிறையா உயிரினங்கள் வந்துட்டு சாப்பாட்டிலிருந்து தன்னோட குட்டிகளை வந்துட்டு சர்வே பண்ணுறது, தன்னோட இனத்தை வந்துட்டு பெருக்கிறதுக்கு ரொம்ப போராடிக்கிட்டு இருக்கு. இப்படி ஒரு போராட்டத்துக்கு உள்ளது தான் அந்த எம்பரர் பெண்குயின். ஆனால் அந்த எம்பரர் பெண்குயின் வந்துட்டு இன்னைக்கு
கும்பல் கும்பலாக கூட்டம் கூட்டமாக அழிகிற தருவாயில் இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் நாம தான். ஏன் அப்படின்னா நாம் பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக்கு, அப்புறம் நிலக்கரி, இதில் கிடைக்கக்கூடிய அந்த கார்பன் வந்துட்டு முழுக்க அட்மாஸ்பியரில் கலந்ததுனால கார்பனோட அளவு அதிகமாகி வெப்பம் வந்துட்டு ரொம்ப அதிகமாகிறதுனால சீக்கிரம் பனிப்பாறைகள் எல்லாம் ரொம்ப பெருசாக நம்ம தமிழ்நாடு அளவுக்கு கூட, சென்னை அளவுக்கு, தமிழ்நாடு அளவுக்கு கூட அப்படி உருகி இந்த பெண் குயின்களுடைய வாழ்க்கை முறையில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது.